யார் இந்த ஆஷராவுடைய நாளை பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கக்கூடிய இபாதத்து செய்யக்கூடிய ஒரு வளமையை ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து வருகிறாரோ அல்லாஹ் இவருக்கு தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாளைய மறுநாள் தினம் புனிதமிக்க ஆஷராவுடைய நன்னாளை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். வல்லோன் அல்லாஹு சிறப்புமிகு அந்த நாளை அடைவதற்கும் அமல் செய்வதற்கும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, ஆஷராவுடைய நாளை பற்றிய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நாளையிலே நோக்கப்படக்கூடிய நோன்புகள், செய்யப்படக்கூடிய அமல்கள், இரவிலே தொழக்கூடிய தொழுகைகள், இது சார்ந்த சிறப்புகள் நிறைய இருக்கிறது. அதிலே ஒரு விஷயத்தை மட்டும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் வலிமார்களின் தலைவராக திகழக்கூடிய அருமை நாயகத்தின் 13வது தலைமுறை பேரர் கௌசுல் ஆலம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், யார் இந்த ஆஷராவுடைய நாளை பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கக்கூடிய இபாதத்து செய்யக்கூடிய ஒரு வளமையை ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து வருகிறாரோ அல்லாஹ் இவருக்கு தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால், இவர் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அவருடைய ஆயுள் காலத்தை அவருடைய விருப்பத்திற்கு தந்து விடுகிறான். அதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் எவ்வளவு ஆசைப்படுறாரோ அவ்வளவு தூரம் கால அவகாசம் கொடுக்கப்படுதான். இந்த நறுபாக்கியங்கள் எப்படி கிடைக்கிறது என்றால், இந்த ஆஷராவுடைய நாளை அவர் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக. அது மட்டும் அல்ல, அவருடைய மரணத்தினுடைய செய்தியை அல்லாஹ் முன்கூட்டி அவருக்கு அறிவிப்பு செய்வான். இன்ன தினத்திலே உங்களுக்கு மரணம் வர இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், முன்கூட்டியே அறிவித்து கொடுப்பான். இது பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய மரணத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. இரண்டாவது செய்தி, மரணத்தை நெருங்கிவிட்டோம் என்று வரும்போது நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கும் துஆ செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது, அந்த மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சந்தோஷமாக அதை வரவேற்கக்கூடிய ஒரு நசீபையும் அவர் பெறுகின்றார். இப்படியெல்லாம் மரணத்தினுடைய முன் அறிவிப்பு செய்திகள் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இது எதனால் கிடைக்கிறது? இதுவும் இந்த புனிதமிக்க ஆஷராவுடைய நன்னாளை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அவருக்கு தருகிறான் என்பதாக என் பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற செய்தியை கௌசுல் ஆலம் அவர்கள் இந்த செய்தியை சமுதாயத்திற்கு சமர்ப்பிக்கின்றார்கள். ஆகையால் ஆஷுராவுடைய நன்னாளை நாம் சாதாரணமாக நினைத்து அந்த நாளை மற்ற நாளை போல நாம் வீணடித்து விடாமல் இபாதத்துகளை கழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது ஏதோ ஒரு வருடத்திலே நாம் செய்தோம் என்று மட்டுமல்லாமல் உயிர் வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஆஷராவுடைய நன்னாளை பொன்னாளாக நினைத்து நாம் இபாதத்தை செய்வோம். வல்லோன் அல்லாஹ் அதனுடைய முழு சிறப்புகளையும் நமக்கு தந்தர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.